ஆனால் அதை உங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, உதாசீனப்படுத்திட்டாங்க. அதனால் பல ஆயிரம் உயிர்கள் பலியாச்சு. அதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உதயநிதியை வந்து எச்சரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில சேனல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கேட்கும்போது தான் நமக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகம் டிவிகே விஜய் அவர்கள் ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து அமைதியாக வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்துகிட்ருக்காப்புல. ஸோ அவர் வந்து செஞ்சது என்ன ஆச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும். மெயினாக அந்த கரூர் சம்பவம், 31 பேர் இறந்தது. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 41 பேர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள கூட வந்து நேரில் போய் பார்க்காம எல்லாரையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுலாம் இது பண்ணார். இதில் வந்து மக்கள் ரொம்ப அதிருப்தியாக வந்து இருக்கிறாங்க விஜய் அவர்கள் மேலே. முக்கியமாக வந்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்களை தவிர யாருமே விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு துளி வந்து ஒரு சப்போர்ட்டோ எதுவுமே பேசுகிறதே கிடையாது. பொதுவான மக்கள் எல்லாருமே விஜய் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்து வந்துடுச்சுன்னு சொல்லி ஆகணும். இந்த சமயத்தில் வந்து அவருடைய அந்த ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஜனவரியில். ஸோ அந்த படத்திற்கான வரவேற்புமே சரி ரொம்ப வந்து மோசமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து க்ளீனாக வந்து தெரியுது. ஏன்னா வந்து சும்மாவே ஒரு படம் எதுவுமே ஓடுறது கிடையாது. லாஸ்ட் ஒரு 8-5 வருஷமாட்டு மெயினாக அந்த தெரிங்கிற படத்துக்காக எந்த படமே சரியாக ஓடலை. அது இந்த படம் வந்து இன்னும் மோசமாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து விஜய் அவர்களுக்குமே சரி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இந்த பயத்தை வந்து எப்படியாவது வந்து இந்த கரூர் விஷயத்துக்காக மக்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது, நம்மளை வெறுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த விஷயத்தில் எப்படியாவது இதுலேயுமே சரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் சேர்ந்து என் படத்தை வந்து ஓட விடாமாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த படத்திற்கு வந்து ஒரு பூஸ்ட் வந்து கிளப்பி வந்து ஒரு அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாருங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகுது. அது தொடர்பாக வந்து ரஜினிகாந்த் அவர்களும் இதை பற்றி வந்து கேட்டிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப சரி வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து அவருடைய படத்தை வந்து யாரும் எதுவும் செய்யக்கூடாது, படத்தை வந்து இதை வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது, பாலிடிக்ஸ் வேற படம் வேறன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களுமே இதை பற்றி வந்து பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து ஒரு செய்தி வந்து உருவாகிட்டு இருக்கு. நம்ம விசாரித்தபடி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி எதுவுமே சரி பேசலை. இது வந்து ஒரு முரண்பாடான தகவல், ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.